India Glitz ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கி on your favorite கஷாயம் with பாஸ்கி and very happy தீபாவளி வாழ்த்துக்கள். happy கார்த்திகை நிறைய சொல்லணும்னு பார்க்குறேன். கார்த்திகைன்னு சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல எந்த படத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், கார்த்தி நடித்த ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நல்ல தீபாவளி நாளாச்சே. நம்ம ஸ்வீட்டாகுது, மிக்சர் ஆகுது, காரமாகுது, காஃபி ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது, ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வேணாம் எல்லாம் அப்புறம் சாயங்காலம் பார்த்துக்கலாம். பட்டாசா ஐயா நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு நம்ம படத்துக்கு போனோடனே நோ நீங்கள் போய் அந்த ஸ்வீட்டு மிக்சர் அதுக்கப்புறம் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் பார்த்துட்டு வாங்கலாம், ஏன் அவசரப்பட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு சின்ன அதிர்ச்சி. 2 மணி நேரம் 54 நிமிடம், கிட்டத்தட்ட ஒரு 180 நிமிஷத்துக்கு ஆல் இன் ஆல் அழகுராஜாவில் 2 பேர் பேசினே இருக்காங்க. அதாவது கார்த்தி, சந்தானம் 2 பேர் லீட் கேரக்டர்ஸு. காமெடி தான், தயவுசெய்து நம்புங்க, இது காமெடி தான், அந்த படம் காமெடி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 மணி நேரத்துக்கு பேசினே இருக்காங்க. இன்டர்வெல் இப்படி பார்த்தா பக்கத்து சீட்டில் இந்த பக்கத்தில் சந்தானம், இந்த பக்கத்தில் கார்த்தி நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. இன்டர்வெல்லையும் நம்ம பேசுறதில்ல, அவங்களே பேசினே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு படம். இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி 2 பிரின்சிபல் கேரக்டர்ஸ் தான். அதில் கார்த்தி சேனலுடைய எம்டி, பட் சேனல் வேலைக்கே ஆகலையே, எப்படியாவது பிக்கப் பண்ணணும், சேனலோட ரேட்டிங்கை என்ன பண்ணலாம், விளம்பரங்கள் தேவை அப்படி இப்படின்ட்டு அலை மோதிட்டு நிறைய இடத்துல சொதப்பும் போது கூடவே இருக்கிற ஃப்ரெண்டையே மாடலாக நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை கூட இருக்கிற சந்தானத்தை மாடலாக நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் வர கேர்ள் ஃப்ரெண்டு அந்த தெரிஞ்ச பொண்ணு காஜல் அகர்வால் அவங்களையும் மாடலாக நடிக்க வச்சு, அதிலெல்லாமும் சொதப்பி அது வழியாக லவ் அந்த காதலில் ஜெயிக்கிறாரா, காஜல் அகர்வால் தானா அப்படின்லாம் சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் லைட்டாக மயக்கம் போட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் லைட்டாக சோடாவை குடிச்சிட்டு மறுபடியும் எழுந்தீங்கன்னா இப்போ நான் விமர்சனத்தை மறுபடியும் உங்களுக்காக நான் தொடர்றேன். இதில் மணிக்கணக்கில் நான் சொன்னது 2 மணி நேரம் 54 நிமிஷம் படம்னா, ஒவ்வொரு சீனும் 4 நிமிஷம் சீன்னா அதுக்கு ஒரு 400 பேஜ் வசனம் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேசினே இருக்காங்க எல்லாரும். அதாவது வாய் பேசாதவங்க, மௌன விரதம் இருக்கிறவங்க, கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டு, அது டெட் பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து பேசினே இருக்காங்க. அதாவது நம்ம உண்மையிலேயே படம் பார்க்க வந்தோமா, இல்லை இது ஒளிச்சித்திரமா, ஏதாவது ரேடியோ நாடகமா, ரேடியோ சீரியலா என்னன்னு தெரியாத அளவுக்கு பேசினே இருக்காங்க. கார்த்தி காமெடி ரொம்ப ஈஸின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம், நான் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப மக்கா இருக்கலாம், எனக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், பட் நான் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு சூப்பரான சாலிடான ஒரு ஸ்கிரிப்ட், பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைலாக் சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு சப்ஜெக்ட், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்துட்டு, ஒரு ஹெவியாக வெயிட் இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் கொடுத்துட்டு, எம்ஆர் ராதா, நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், நடிகர் திலகம், எம்ஜிஆர் இவ்வளோ பேரும் நடித்தா கூட ரொம்ப கஷ்டம். ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் டைலாக்ல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலுமே ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ இந்த லவ்வுக்கு துரத்துறது, இல்லை ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற கேரக்டராக கார்த்தி வருது. உணர்ச்சி வசப்படுங்க வேணாம்னு சொல்ல, பட் காமெடியில் எங்களை நீங்கள் சிரிக்க வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கட்டுருக்கீங்கன்னு தெரியல. பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த படத்துடைய ஜானரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, விஷுவலாகவே சீன்ஸ் நகரும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் உட்காரும்போது கம்ப்ளீட்டாக ஃபிலிம் ஆப்ரேட்டர் பக்கம் திரும்பிட்டே கூட இந்த படத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோலேயே படம் போயிட்டுருக்கு. காஜல் அகர்வாலுடைய கேரக்டர் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகுளியாக இருக்காங்க. ஒரு சின்ன தங்கை பிரபு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பாவியாக இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரில, அதுக்கப்புறம் லவ் பண்ண போகிறாங்களே அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, அவங்களுடைய லவ்வாக அவங்க அப்பா கிட்ட இருக்கிற பாசமாக எது வெயிட் ஜாஸ்தி அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. டேபிள் டென்னிஸ் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி மாறி போயினே இருக்காங்க. கலை அவங்களுக்கு தெரியல. அவங்க பாட்டு பாடுறது நல்லா பாடுறதா அவங்க நினச்சின்னு இருக்காங்க. அதை ஹீரோ சொல்லிவிட்டு ஒரு சீனில் ஸ்க்ரீனில் அவங்க வரும்போது ஹீரோ அப்படியே கல்லாச்சு ஸ்க்ரீனை கிழிக்கிறார். என்ன பாட்டு, என்ன குரல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவம் சம்டைம்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு கூட வரலாம் இல்லையா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், அது ஒரு பக்கம். ஸோ இப்படி ஒரு அப்பாவி என்ன சுற்றி என்ன நடக்கிறதுனே தெரில. பரதநாட்டியம் டான்ஸ் டீச்சர்னு நினச்சிக்கிறாங்க. யாரை? கூத்தாடுறவர், சவுக்காலி அச்சுவர் பார்த்தீங்களா, MS பாஸ்கர் கேரக்டர் அப்படி பண்ணுறாரு, அதை பரதநாட்டியம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கூத்தும் தெரியல, பரதநாட்டியமும் தெரியல, எதுவுமே தெரியல. இப்படி ஒரு அப்பாவி. உங்களில் யார் அடுத்த சோபனா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்காக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு பரதநாட்டியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமல் பண்ணுறாங்களா, பரதநாட்டியத்து மேலே என்ன கோவம் தெரில,
காமெடி ஃபிலிம் அப்படின்ற ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது மைண்ட் செட் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மைண்டு லைட் ஆகிடும், ஜாலியாகிடும்ட்டு வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாகவே க்ரியேட் பண்ணுற டீமுக்கு ஒரு சின்ன பொறுப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூடவே கொஞ்சம் கிரிட்டிக்ஸும் வச்சுக்கிட்டு, இந்த பர்டிகுலர் சீன் இவ்வளோ லெங்க்த்து போகுது, இந்த லெங்க்த்தை குறைக்கலாமா, இந்த சிச்சுவேஷன் ஓகே தானா, நம்புவாங்களா அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஒரு கிரிட்டிக் கிட்ட யார்ட்டையாவது கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு விஷயம் தெரியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் விஷயம் தெரிஞ்ச கிரிட்டிக்ஸ் யார்ட்டையா கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. ஸோ லெங்க்த்து, ஆடியன்ஸோடைய பொறுமை, அதெல்லாத்தையும் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்தானம் வந்து லீடிங் காமெடியன் இன்னைக்கு. ஸோ சந்தானமுடைய காமெடியை நம்பி எத்தனையோ பேர் வராங்க. வரும்போது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாயில் வெத்தலை பாக்கு போட்டு முட்டோ நான் சொல்கிற கொஞ்சம் கேள்வி முட்டோ, அது வேறு ஒன்றும் இல்லை, இதை 1 மணி நேரம் பேசியிருந்தா அது காமெடிக்கு அது போருமா அப்படிங்கிறத அங்கே டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேயே நோட் பண்ணிக்கிறது பெட்டர். கூட இருக்கிற கிரியேட்டிவ் டீம் ஹியூமரை கிரியேட் பண்ணும்போது இந்த ஹியூமர் போருமா, இன்றைக்கி எதிர்பார்ப்பு, ஆடியன்ஸ் எதிர்பார்ப்புக்கு இது போருமாங்கிறத கொஞ்சம் நினச்சி அங்கேயே ஒரு மார்க் போட்டு டிசைட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில். 1980s ஆகும்னா 1980s போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஜில்பா வச்சுட்டு அந்த காலத்து டியூனில் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஸோ 1980s வந்த படங்களும் பிடிக்கலையா, என்ன கோவம், யார் மேலே கோவம் தெரில. பிரபு, நாசர்லாம் நல்ல சீசன்ட் ஆர்டிஸ்ட்ஸு, பெரிய பெரிய கேரக்டர் ரோல்ஸை அலட்சியமாக பண்ணுறவங்க. அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி தொட்டுக்கிறது ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ரகசியம் என்னன்னு தெரில. நாசர் வர வர எல்லா படத்துலையுமே அப்படின்னு சிரிச்சுனே இருக்காரு. இதை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். நல்ல பிரமாதமான ஆக்டர்ஸ் ஆச்சு. எப்படி போய் இந்த மாதிரி ரோல்ஸில் வந்து தைரியமாக இறங்குறாங்க, ஒன்றும் புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ அதனால் த்ரூ அவுட்டே ஒரு சேனல் நடத்துகிற ஆள் ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸை பிக்கப் பண்ணுறதுக்கு நிறைய தப்பான விளம்பரங்கள் உத்தியிலெல்லாம் போயிட்டு தோற்று போய் கடைசியில் லவ்லையும் தோற்று போயிட்டு டுவர்ட்ஸ் தி எண்டு அவர் வந்து காதல்லையாவது ஜெயிக்கிறாரா. சேனல் வந்து நம்ம வந்து சேனலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு காதலில் போய் காதல்லையும் ஜெயிக்க முடியல, காதலில் ஜெயிக்கலாமா அப்படின்னு போகும்போது கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் போயினே இருக்குது. நான் மேட்னி போனேன், ஈவினிங் ஷோ பார்க்க வரவங்களாம் என் மடியில் வந்து உட்காந்துட்டாங்க, நைட் ஷோ பார்க்க வரவங்க அவங்க மடியில் உட்காந்துருக்காங்க. இன்னும் இந்த கிளைமேக்ஸ் முடியல. முதல் முறையாக ஒரு படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு கிளைமேக்ஸ் ரெண்டுமே படத்தோட பெருசாக இருக்கிறது இதான் முதல் தடவை பார்த்தேன். 154 நிமிஷம் படம்னா ஃப்ளாஷ்பேக் 360 நிமிஷம் வருதோ, கிளைமேக்ஸ் 460 நிமிஷம் வருது. எந்த படம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகிறது அப்படின்னு பார்த்தா அடுத்த தீபாவளி வந்து எல்லோரும் ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தீபாவளி என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க தியேட்டர்லேருந்து, இந்த அளவுக்கு புரியாத புதிராக இருக்குது. தமன் அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து 1980s ஸ்டைல்லாம் நிறையா இருக்கும். ஃப்ளாஷ்பேக் சின்னதான், ஒரு 7 நாள் போகுது மொத்தம், நீங்கள் ஒரு 7 நாளைக்கு மியூசிக் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அவரும் பாவம் 1980s வந்த பாடல்களில் கவிதை பாடு கோயிலே கோயிலே இனி வசந்தமே அந்த டைப்பில் ஒம்மா நேம்மா நேம்மா நே அந்த டைப் பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு போடணும்னு பாவம் அவரும் போட்டிருக்காரு. ஸோ அவரை சொல்லி குத்தம் இல்லை. சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதது உங்களுக்கு மியூசிக்கில் என்ன இமேஜினேஷன் இருக்கும், இந்த பர்டிகுலர் சீனுடைய டெப்த்தை நான் வந்து மியூசிக்கில் காமிக்கணுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால் பெரிய பெரிய சவாலாகவே இருக்கும். பெரிய பெரிய லெஜெண்ட்ஸுக்கே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் ஸ்டில் ராஜேஷ்ன்றவர் நம்மள பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல பிரமாதமாக ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஒரு லவ் ப்ராப்ளம் என்ன, அது எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறான்றது ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட். பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹியூமரஸான தன்னுடைய ஸ்டைலில் சொன்னார் ராஜேஷ். ஹேட்ஸ் ஆஃப் ராஜேஷ் அப்படின்னு அப்போ சொன்னோம். ஒரு கண்ணாடியிலையும் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ஒருத்தர் மாட்டிட்டு முழிக்கிறார் ஒரு ஹீரோ, அப்போ என்ன பிரச்சனைங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார். அதுலேயும் டைலாக்ஸ் நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் அதில் சிச்சுவேஷன்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதில் வந்து ஒரு கான்செப்சுவலி ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஆனால் கஷ்டமான ஒரு ட்ராக், காமெடின்ற ஒரு ட்ராக்கில் உங்களால் 3 மணி நேரம் ஹோல்டு பண்ணணும்னா சார்லி சாப்ளினே வந்து நடித்தா கூட ஸ்கிரிப்டில் ஹெவி வெயிட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டன்றது எங்களுடைய ஒப்பீனியன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் தீபாவளி அன்றைக்கி ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு ரேடியோவில் ஒரு சீரியலை கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்த படம் விமர்சனம் பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.